1000 கோடிக்கு மேல் நிதிகள் பெற்று தொகுதியின் வளர்ச்சிக்காக 13 ஆண்டு காலம் இந்த தொகுதிக்காக உழைத்தவள் நான். அந்த அடிப்படையில் இன்னும் என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து மக்களிடம் பல்வேறு இடங்களில் ஆலோசனை நடத்தப்பட்டு விரைவில் என்னுடைய சாதனைகளும் வாக்குறுதிகளும் பட்டியல் வெளியிடப்படும். அந்த விதத்தில் விளவங்கோட்டின் மக்களின் மூச்சாக குரலாக சட்டமன்றத்தில் ஒலிக்க வளர்ச்சி பணிகளை தொடர வாய்ப்பளிப்பார்கள் என்று என்னுடைய நம்பிக்கை. அந்த விதத்தில் தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்து என்னை மீண்டும் சட்டமன்றத்திற்கு அனுப்புவதற்கு விளவங்கோட்டின் மக்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்ற ஆழமான கருத்தோடு இன்றைக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு? எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஊடகங்களை சந்திக்க தயங்குறாரு. எப்படி பாக்குறீங்க? அவருக்கு நிறைய பின்னணி பிரச்சனை என்று நிறைய இருக்கிறது. பாஷை பிரச்சனையும் இருக்கிறது. தொகுதியை பத்தியும் தெரியாது. அந்த அளவில் அவர் வேறு மாநிலத்தை சார்ந்தவர். அப்படி விளவங்கோடு தொகுதியை இன்ச்சாக அறிந்தவள் நான். ஆனால் அதை பற்றி எதுவும் தெரியாதவரால் எதுவும் பேச இயலாது. நிறைந்த குற்ற பின்னணிகள் நிறைந்த பிரச்சனைகள் நிறைந்த ஒரு நபர். தனிநபர் வாழ்க்கையிலும் மிகவும் கேள்விக்குறிகள் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆகையால் செய்தியாளர்களை சந்திப்பதில் தயக்கம் இருப்பது இயற்கைதான். அதாவது அவருடைய எதிர்கட்சி வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு எதிராக சமூக வலைதளங்கள்ல பல்வேறு பதிவுகள் போட்டுருக்காங்க. அந்த பதிவுகள் வேகமாக பரவுகிறது. அந்த பதிவுகளை போடக்கூடியது பாஜக தொண்டர்கள் தான், கட்சி காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் தவறான பொய்யான பதிவுகள் என்ன போட்டுருக்காங்க. பதிவுகளை போடுபவர்கள் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள். பாஜகவிற்கு இதில் என்ன வேலை இருக்கிறது? அந்த வேட்பாளரால் மிகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் இன்றைக்கு இது போன்ற பதிவுகளை